எல் சுபக்காப்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரீச்சரை 1975 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர் ஈகோன்னு சொல்லப்படுற இடத்துல மோகாக்குங்கிற இடத்துல இது நடந்திருக்கு. அங்கே இருக்க ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கழுத்தில் இருந்து ரத்தத்தை குடித்து போட்ட மாதிரி நிறைய ஆடு மாடு கோழி எல்லாம் கிடச்சிருக்கு. எனவே அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பேணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் அந்த உயிரினத்தை பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அந்த உயிரினம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக வௌவால் மாதிரி ரெக்கையெல்லாம் வச்சு காது இல்லாமல் கண் சோப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது. 2 வருஷத்துக்கு அந்த உயிரினத்தோட இதுவுமே இந்த விஷயமே நடக்கும். எனவே 2 வருஷம் கழித்து அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் ஒருத்தரோட 25 ஆடையும் அந்த மிருகம் போட்டு தள்ளிட்டு அவர் வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தை கொண்டு ஒரு லேபில் கொண்டு கொடுத்து. எனவே அந்த லேபில் இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு சொல்லி பிடிச்ச நாய்ங்க. இன்னொரு லேடி இந்த மாதிரி ஒரு மிருகத்தை கொண்டு போய் லேபில் 4 லேபுக்கு பிரித்து கொடுத்து 4 லேப்லேயும் இது நம்ம உலகத்திலே இல்லாத ஒரு உயிரினம்னு சொல்லி அது இன்றைக்கி வரைக்கும் அந்த லேடியோட வீட்டில் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப்.